ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்தே பாதி பேர் தெரிச்சு போயிடுவீங்க, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் எனிவேஸ், இந்த வீடியோவை டச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க, தயவுசெய்து போயிட்டு வாங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்த்தா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு அப்படின்னு யோசித்தேன். பட் எல்லாரும் வராங்க, எல்லாரும் வீடியோ போடுறாங்க, எல்லாரும் காசு சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் முன்னேறாங்க, நம்மளும் முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று யூடியூப்பில் மோட்டிவேஷன் ஆகி யூடியூப்னாலே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு யூடியூப்லேயே காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. புரியலன்னா என்ன பண்ணுறது எனக்கும் புரியல. பட் அதான் ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது கொஞ்சம் யூடியூப்பில் காசு சம்பாதிச்சு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸு, அது என்னைக்கு எடுப்பேன்னு தெரியல. அதை எப்படியாவது கொஞ்சம் எடுத்து ஒரு சேனல் கொஞ்சம் மானிட்டைஸ் ஆகி கொஞ்சம் காசு சம்பாதிச்சு ஒரு நல்ல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிரெடிட் வாங்கி ஒரு நல்ல ட்ரைபேடு, ஒரு நல்ல கேமரா வாங்கி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கூடி நமக்கு ஒரு ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் மாதம் மாதம் காசை பார்த்து இருக்க கடனெல்லாம் அடைச்சி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கண்டென்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் வியூவர்ஸ் கூடி நமக்கு அதில் கொஞ்சம் ப்ராடக்ட் பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணி நம்மளும் கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி நிலைமைக்கு வந்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அந்த கடன் அடைச்சி ஒரு வீடு போட்டு ஒரு கார் வாங்கி கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக சொந்த ஊரில் சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு கடனெல்லாம் அடைச்சி நல்லபடியாக நல்லா மேலே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால இன்றைக்கி நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டேன். இது எங்கே போய் முடிய போகுது, எத்தனாவது வீடியோ போட போகிறேன், இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, என்ன ஏது எவனுக்கும் தெரியல. பார்ப்போம், போகிற போக்கெல்லாம் போகும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நடக்கிறதா நடக்கட்டும். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நப்பாசை, இந்த மாதிரி கொஞ்சம் ஓகே, இந்த மாதிரி அடுத்து படிப்படியாக போய் எப்படியாவது பெரிய லெவலில் போயிடலாம். என்ன சொல்கிறது, இங்கே என்ன பிரச்சனைனா தொடக்கம் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சோன்னா இங்கே பல பேர் மேலே போயிடுவாங்க. பல பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பிச்சாச்சு. இது எப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போய் எப்படியாவது கொண்டு போய் கரை சேர்த்துருவோம். ஓகேவா? இன்றைக்கி என்ன தேதின்னு தெரியல. நம்ம வந்து ஜூன் 1ன்னு வச்சுப்போம், ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி 2025 சொல்கிறேன் நான். என்ன சொல்கிறேன், இன்னும் எண்ணி 2 வருஷத்தில் கடன் அடைச்சி சொந்த ஊரில் இன்னும் எண்ணி 2 வருஷத்தில் இந்த யூடியூப் சேனலை பெருசாக்கி கடன் அடைச்சி சொந்த ஊரில் சொந்தக்காரங்க மாதிரி ஒரு நல்ல நிலமையில வந்து கொஞ்சம் காசு சம்பாரித்து நம்மளும் 4 பேத்துக்கு நல்லது பண்ணி நிம்மதியான வாழ்க்கை, அந்த சாதாரண தரமான மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நம்மளும் வாழுவோம். பணக்காரங்களாம் அங்கே வேணாம், அந்த ஏழ்மையிலேருந்து வந்து அந்த பணப்பிரச்சனை இல்லாமல் அந்த சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டாலே போதும். அதுதான் நம்மளோட மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்காக திட்டம் போட்டு ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல். இது கண்டிப்பாக நல்ல நிலைமையில போகும் நம்புவோம். இந்த வீடியோ இன்னும் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.